ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு டிஎஸ் விஸ்ரும் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, வெள்ளிங்கிரி வந்திருக்கோம். அந்த வெள்ளிங்கிரி விலாக் தான் பார்க்க போகிறோம். கோயம்புத்தூரில் ஃபேமஸ்ஸு வெள்ளிங்கிரி மலை, இது ஏறுறது தான். அங்கே தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். அப்புறம் என்னடா இது விஸ்ரும் சேனலில் வெறும் விலாகாக போட்டுட்ருக்கானேன்னு பார்க்காதீங்க. விஸ்ரும் சேனலில் விஸ்ரும் விலாகும் வரும், இந்த விலாகும் போடுவோம். இப்போ வந்து வெளியே இருக்கிறதுனால இப்போ வெளியே போகிற இடத்துல இருக்கிற விலாக் தான் எடுத்து எடுத்து போட்டுட்ருக்கோம். அப்போ வந்து நம்ம வெள்ளிங்கிரி என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. என்ட்ரன்ஸில் உள்ளே போவோம். போகும்போது இந்த மாதிரி கேட்பாங்க, அப்படியே நம்ம அப்படியே காசு இருந்தால் கொடுங்க, இல்லைனா அப்படின்ட்டு நான் வந்து போயிருங்க. நம்ம ஃப்ரெண்டை பிடிச்சிக்கிட்டாங்க, நம்ம அப்படியே நைஸாக வீடியோ எடுக்கிற மாதிரி தாண்ட வந்துடலாம். பிரவீன் பாருங்க எப்படி நிற்கிறான்ட்டு, அப்படி நைஸாக இருந்தாண்ட போயிட்டு நைஸாக இருந்தாண்ட வேணாம். நாங்கள் இப்போ நம்ம உள்ளே போவோம். உள்ளே போனோடனே ரைட் சைடில் இந்த குச்சிலாம் வைப்பாங்க. இந்த கையில் கம்பு எடுத்துகிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, அந்த கம்பு இருந்தால் தான் மலை ஏற முடியும். இந்த கம்புலாம் வாங்குற இடம் இந்த ரைட் சைடில் தான் இருக்கும். நம்ம இப்போ அந்த ரைட் சைடில் கம்பு வாங்குறதுக்கு போகலாம் வாங்க. முன்னாடி போகிற பாருங்க, இருந்தால் நம்மளால் பண்ணி நம்ம கிளாஸ்மேட்டு, அப்புறம் ரூம்மேட்டு. இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா கம்பு வாங்குறதுக்கு தான் போயிட்டுருக்கோம். அந்த கியூ தான் இது. கம்பு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பு 30 ரூபா சொல்லுவாங்க. எனக்கு வேணும்னா கம்பு இங்கேயும் வாங்கிக்கலாம். உள்ளே போனீங்கன்னா ரைட் சைடில் நிறையா கம்பு போயிட்டு இறங்குவாங்களே, அவங்களாம் போட்டிருப்பாங்க. அந்த கம்பு எடுத்துக்கலாம். லெஃப்ட் சைட்லேயும் கம்புலாம் கிடக்கும். ஆனால் என்னென்னா நம்ம இப்போ அந்த கம்பு வாங்கிக்கிறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா அந்த ஏற்கனவே மேலே எடுத்துகிட்டு போயிட்டு கீழே எடுத்துகிட்டு வந்து தான் அந்த இடத்துல போட்டிருப்பாங்க. அப்போ அது கொஞ்சம் வீக்காக இருக்க கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம புது கம்பு வாங்குறதே கொஞ்சம் பெஸ்ட்டு. கம்பு கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. உள்ளே போகிறப்ப அந்த கம்பு எடுக்கிறதுக்கு கூட்டமாக இருந்தது. அதனால் உள்ளே போயிட்டு வீடியோ எடுத்துக்க மாட்டோம். வெளியே அப்படியே வீடியோ எடுத்துப்போம். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே வந்தாச்சு. இது வந்து என்னென்னா மலைக்கு ஏறுற இடத்துல க்யூவில் நிற்கிறாங்க. பாருங்க, இந்த இடம் வந்து ஒரு 6 க்யூ போயிட்டு இருக்குது இந்த இடத்துல. அந்த 6 க்யூவை தாண்டி தான் போகணும். இப்போ வந்து அந்த க்யூக்குள்ளேயே நம்ம இன்னும் போகல. அதுக்கு முன்னாடியும் ஒரு க்யூ இருக்குது. அதில் போய் நின்றுட்டு அதுக்கப்புறம் தான் போகணும். கைஸ், இப்போ நம்ம வந்து மலைக்கு உள்ளே வந்து என்ட்ரி ஆகிட்டோம். உள்ளே விட்டாங்க. இப்போ நம்ம உள்ளே இறங்கி போயிட்டுருக்கோம். இப்படி தான் ஃபுல்லாக இருட்டாக இருக்கும். கையில் டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு தான் நடந்து போகணும். மேலே ஏறுறதப்ப பாதி தான் எடுத்திருப்பேன். ஏன்னா ஃபுல்லாக பிளாக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் தான் எடுத்தேன். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 5 மலை ஃபுல்லாக ஏறிட்டு இப்போ 6வது மலை இறங்கிட்டு இப்போ அங்கே தான் அந்த இடத்துல தான் இருக்கோம். இது என்ன இடம்னா, அந்த 6வது மலையில் கீழே அந்த தண்ணி இருக்கும்பாங்க, சுனம்பாங்க. அங்கே வந்து குளிச்சுட்டு தான் 7வது மலை ஏறுவாங்க. இப்போ அந்த இடத்துல தான் இருக்கோம். இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த மலைலாம் வந்து பகலில் காட்டியிருப்பேன். நைட்டில் வந்து எதையும் வீடியோ எடுத்துருக்க மாட்டோம். பகலில் தான் எல்லாத்தையுமே எடுத்திருப்போம். இது வந்து 6வது மலையோட எண்டு, 7வது மலையோட ஆரம்பம்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல குளிச்சுட்டு இங்கே தண்ணிக்குள்ளே ஒரு சாமி இருக்கும், சிவன். அதை கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் 7வது மலை ஏற ஆரம்பிப்பாங்க. இதுதான் இந்த தண்ணி தேங்கி இருக்கும்ல, அந்த இடத்துல இருந்து வரது தான். இது இருட்டாக இருக்கும், தண்ணி எதுவும் தெரில. பாருங்கள், கீழே தண்ணி போகுது பாருங்கள். இது அந்த ஆற்றை கடந்து தான் அந்தாண்டு சைடு போகணும். பாருங்கள், தண்ணி பாருங்கள், டார்ச் அடித்து காமிக்கிற பாருங்கள். தண்ணி இது ஃபுல்லாக நிற்கும். அதில் போய் குளிச்சுட்டு தான் போவாங்க. தண்ணி வந்து பயங்கர ஜில்லுன்னு இருக்கும். அப்புறம் வந்து இந்த நைட் டைமில் ஏறுறப்ப செம்ம குளிராக இருக்கும். இந்த இடத்துக்கிட்ட வந்து ஒரு சிவன் லிங்கம் இருக்குது. அந்த இடத்துல கும்பிட்டு குளிச்சுட்டு எல்லோரும் அந்த இடத்துல நீர் வச்சுட்டு தான் கிளம்புறாங்க. இப்போ நம்ம மணி மட்டும் அங்கே போய்ட்டு நீர் வச்சுட்டு வர போயிருக்கான். இப்போ வந்து நம்ம தாண்ட சைடு போவோம் 7வது மலை ஏறுறதுக்கு. தண்ணி தான் டார்ச் அடிச்சு அடித்து காமிச்சிட்ருக்கேன். அது வீடியோவில் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது தண்ணி. தண்ணி ஆனால் பயங்கர ஜில்லுன்னு இருக்கும். குளிக்க முடிஞ்சால் குளிக்கலாம், இல்லாட்டி நம்ம போயிட்டே இருக்கலாம். மாஸ்க் போட்டிருக்கிறது நம்ம போகணும் தான். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 7வது மலை ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அந்த குளம் மாதிரி இருந்ததுல தண்ணி தேங்கி இருக்குதுல, அந்த இடத்துல இருந்து இப்போ 7வது மலை மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஈரமாக இருக்குது பாருங்கள். இது வழியாக தான் மேலே ஏறுவோம். பாதி இடத்துல கல் இருக்கும், அப்புறம் பாதி இடத்துல வந்து மண்ணெலாம் இருக்கும். இந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக வழுக்கும். ஏன்னா அந்த ஈரத்துலேருந்து அப்படியே ஈரத்தோடு ஏறுறப்ப கொஞ்சம் தண்ணிலாம் இருக்கிறதுனால வழுக்கும். அப்படியே அந்த கையில் இருக்க குச்சி தான் நம்மளுக்கு எல்லாமே. அந்த
குச்சியை தாண்டி வச்சு வச்சு ஏறினா தான் நம்மளால் ஏற முடியும். அந்த குச்சி இல்லாமல் அந்த மலையே ஏற முடியாது. அதனால் குச்சி வச்சுக்கிட்டு ஏறுறது தான் பெட்டரு. முன்னாடி நம்ம மணி போகிறோம், மணி கூட மோகனா போகிறோம். அவங்களாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்புறம் கூட பிரவீன். நாங்கள் மொத்தம் 4 பேர் மலைக்கு போயிருந்தோம். இவன் தான் பிரவீன், ஊதா சட்டை. அவன் மோகனா ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கான். இந்த கையில் பாருங்கள் டார்ச், இந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு போனோம். மொத்தம் 2 டார்ச் வாங்கிக்கிட்டோம். 2 டார்ச்சுமே கரெக்டாக இருந்தது. இப்போ கூட எரியுது. டார்ச் தீரல, அவங்க சொன்ன மாதிரியே நல்லா தான் இருந்தது. கடைசி மலை இது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அந்த மேலே ஏறினோடனே 7வது மலையோட பிகினிங் தெரிஞ்சுது. அந்த காட்டுவோம் பாருங்க, முன்னாடி பாருங்க மணி எல்லாரும் நடந்து போகிறாங்க, அதை காமிக்கும். இந்த 7வது மலை இங்கேருந்து பார்த்தோன்னே தெரியும் பாருங்க. அந்த ஒயிட்டாக தெரியுறதுலாம் வந்து அதே மனுஷங்க தான் வந்து நடந்து போகிறாங்களே லைட் அடிச்சுக்கிட்டு, அந்த இதுதான் அப்படி தெரியுது. தூரத்தில் ரெட் லைட்டு எண்டில் தெரியும் பாருங்க, அதான் 7th மலையோட உச்சி. அதான் அந்த ரெட் லைட்டு. அந்த லைட்டாக புள்ளியாக வெள்ளை வெள்ளையாக தெரியறதெல்லாம் வந்து நம்மள மாதிரி நடந்து போகிறவங்க தான். இந்த மாதிரி டார்ச் அடித்து நடந்து வராங்க. பின்னாடி பாருங்கள் வெள்ளை வெள்ளையாக தெரியுதுல, இது வந்து இதுவும் முன்னாடி தான். அது ரெட் கலரில் தெரியுது பாருங்க, அதான் 7வது மலையோட எண்டு. நம்ம இப்போ வந்து செங்குத்தாக ஏறிட்டு இருக்கோம். இது பின்னாடி ஆட்டுக்கு பின்னாடி வெள்ளை வெள்ளையாக தெரியுது பாருங்க, இதுவும் நடந்து வர்றது தான். நைட்டில் வந்து பார்த்தோம்னா நல்லாவே தெரியும் நடந்து வர்றது. இது பார்த்தீங்கன்னா அங்கே 7வது மலைக்கு நடந்து போயிட்டுருக்காங்க. நாங்கள் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தோம் உட்காந்து. அப்போ எடுத்தது இது. இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரீச் ஆயாச்சு கோயில் மேலே 7வது மலையில். இது பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸு. சாமி உள்ளே வந்து விநாயகர் இருக்கும். ஃபஸ்ட்டு விநாயகர் இருக்கும். இப்படி இந்த இடத்துல வந்து கும்பலாக இருக்கும். இந்த க்யூவில் நின்றுட்டு கொஞ்சம் நேரம் தான் பொறுமையாக தான் உள்ளே போக முடியும். விநாயகரை கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் சிவன் இருப்பார் அந்த சுயம்பு வடிவத்தில். சுயம்பு வடிவம் அப்படின்ட்டு ஏதோ சொல்லுவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். அடுத்து சாமியை பார்த்து முடிச்சுட்டு இப்படி வெளியே வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெளியே வந்தோடனே நாங்கள் வந்து ஒரு இடத்துல உக்காந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு சன்னு லைட்டாக வெளியே வந்ததுக்கப்புறம் தான் ஏந்திச்சோம். இப்போ வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். இப்படிதான் இருக்கும். இப்போ நைட்டு ஏறுறப்ப பயமே இல்லாமல் ஏறிட்டோம். பகலில் அந்த இடத்த பார்த்தோன்னே தான் பயம், செம்ம பயம் வந்துருச்சு, எப்பட்றா இறங்க போகிறோன்ட்டு. ஆனாலும் தைரியமாக தான் இறங்க ஆரம்பித்தோம். அந்த பாதைலாம் கொஞ்சம் இறங்குறப்ப இங்கே சறுக்கிற மாதிரி தான் இருக்கும். பார்த்து பொறுமையாக தான் இறங்குற மாதிரி இருக்கும். அந்த கம்பை வச்சு ஊனி ஊனி பொறுமையாக அப்படியே இறங்க வேண்டியதான் அந்த இடத்துல. ஆனால் கஷ்டம், செம்ம கஷ்டமாக தான் இருந்தது. எந்த மலை ஈஸி எந்த மலை கஷ்டம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இருக்கிற எல்லா மலையுமே கஷ்டம்தான். பிரவீன் போறாரு பாருங்க. சன்ரைஸ் காலையில வந்து சன்னு வரல, கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் சன்னு வர ஆரம்பிச்சது. கொஞ்சம் மேலே வந்ததுக்கு அப்புறம் தான் சன்னே தெரிய ஆரம்பிச்சது. நாங்கள் வந்து சன்ரைஸ் பார்க்குறது தான் அங்கே உட்காந்துருந்தோம். ஆனால் சன்ரைஸு ஸ்கை இல்லை, கிளவுட்ஸ்லாம் வரும்னு சொன்னாங்க. அதை நம்பி பார்த்தோம். ஆனால் கிளவுட்ஸ் எதுவும் வரல நாங்கள் போன நேரம். ஆனால் கிளவுட்ஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த கீழே மழைலாம் தெரியல, ஃபுல்லாக கிளவுட்ஸாக தான் இருக்கும்னு சொன்னாங்க. ஆனால் ஒன்றும் பார்க்கல நாங்கள். நீ இறங்கி முடிக்கல. இது ஃபுல்லாகவே 7th ஹில் தான். 7வது மலைலாம் அதுதான் இறங்கிட்டு இருக்கோம். பொறுமையாக இறங்கணும், இல்லாட்டி சறுக்கி விட்ரும். பொறுமையாக பார்த்து தான் இறங்குற மாதிரி இருக்கும். அங்கே பாருங்கள் எல்லாம் எவ்வளோ பொறுமையாக இறங்குறாங்க. மண் வந்து ரொம்ப ஸ்லிப்பரியாக இருந்தது, அதனால் இறங்குறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. இது பார்த்தீங்கன்னா 7th இறங்கி முடிச்சுட்டு 6th போயிட்டுருக்கோம். 6th தான் போயிட்டுருக்கோம். 6th இல்லை, 7th தான். 7th கொஞ்சம் அந்த இதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த இடம்னா இந்த இடம் அதே 7th தானே. 7th தான் 6th போய்கிட்டு இருக்கோம். இப்போ 7th 6th போகலாம். 7th தாங்க இருக்கோம். வாய் உளறிக்கிட்டே இருக்குது. அது வீடியோ எடுத்துக்கிட்டே பேசியிருந்தா எல்லாம் தெரிஞ்சிருக்கும். வீடியோ எடுத்து முடிச்சுட்டு வாய்ஸ் ஓவர் போடுறதுனால ஒன்றும் தெரியல.
அதே 7th ஹில் தான். 7th ஹில் இந்த மாதிரி தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. 7th இறங்குறப்பயோச்சும் பரவாயில்ல, ஏறுறப்ப ஃபுல்லாக வெறும் பாறையாக தான் இருந்தது. பின்னாடி திரும்பி பார்த்தோம் பாருங்க, என்ன பயம். நல்ல வேலை பகலில் ஏறல, இருட்டில் ஏறவும் ஒன்றுமே தெரில. நாங்கள் பாட்டுக்கு குச்சை வச்சு அப்படியே ஏறிட்டே போயிட்டோம். இங்கே பாருங்க எவ்வளோ செங்குத்தாக இருக்குது பாருங்க. கீழே வந்தோம்னா அவ்வளோதான். வேக வேகமாக ஓடி போனோம்னா பள்ளத்தில் தான் விழுவணும். பொறுமையாக இறங்கணுங்க. இங்க பாருங்க சன்ரைஸ் இப்போ கொஞ்சம் நல்லா தெரிய ஆரம்பிச்சிருக்கு. முன்னாடி பாருங்க ஹில்லாம் சூப்பராக இருக்குது. அந்த இடத்துலலாம் க்ளவுட்ஸ் வரும்னு சொன்னாங்க, ஆனால் க்ளவுட்ஸும் வரல, எதுவும் வரல. நாங்கள் போன அன்னைக்கு எதுவும் வரல. குளிர் தான் கொஞ்சம் 7th ஹில்லில் ரொம்ப அதிகமாக இருந்தது. மற்ற மலையிலலாம் குளிர் கம்மியாக தான் இருந்தது. 7th மட்டும்தான் குளிர் அதிகமாக இருக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்வெட்டர் போட்டுக்கிட்டு மூஞ்செலாம் மூடிக்கிட்டு இருப்பானுங்க. அது வந்து ஃபஸ்ட்டு மலை ஏறுறப்ப எல்லாத்தையும் அவுத்து போட்டு வெறும் பனியனோட தான் வந்துகிட்டு இருந்தோம். 7th மலைக்கு வந்த உடனே தான் எல்லாத்தையுமே போட்டோம். செம்ம குளிர் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 7th 6th தான் போயிட்டு இருக்கோம். பொறுமையாக நடந்து இப்போ பாருங்க, பாதையை பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. போனோம்னா அவ்வளோதான். தூரத்தில் பாருங்க குட்டி குட்டியாக தெரியுறாங்க பாருங்க, அவங்களாம் ஏறிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடம் பார்த்தீங்களா, அது ஃபுல்லாமே பாறை தான். இந்த மாதிரி மண்ணாக இருந்தால் கூட ஏறி போடலாம். அது வந்து செம்ம பாறையாக இருந்தது. அது கொஞ்சம் சறுக்கலாகவும் இருந்து வழுக்கலாக இருந்து. நைட்டில் நாங்கள் எப்படியோ ஏறி வந்துட்டோம். இது எதுவுமே தெரியல, பார்க்க முடியல. அதனால டக்கு டக்குன்னு ஏறி ஏறி வந்துட்டோம். இது பாருங்க இந்தாண்ட இருக்கிற மாதிரி இறங்குறதுக்கு மட்டும் இப்படி இருக்குது, ஆனால் ஏறுறதுக்கு செம்ம கஷ்டம். ஏறுறது செம்ம கஷ்டம்னாலும் இறங்குறது அதோட ரொம்ப கஷ்டம். ஆனால் ஏறுறப்ப கொஞ்சம் லேட்டாகும், இறங்குறப்ப கொஞ்சம் சீக்கிரமாக இறங்கிடலாம். எப்படின்னா ஏறுறப்போ ஒரு 7 மணி நேரம் ஏறினீங்கன்னா இறங்குறப்ப ஒரு 5.5 மணி நேரம் 6 மணி நேரத்தில் இறங்கிடலாம். வலிக்குது தான். ஆனால் மூச்சு ரொம்ப வாங்கும். சாப்பாடு வேணும்னா நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம், ஆனால் சாப்பிட முடியாது. சாப்பிட்லாம், ஆனால் வீணாக போனாலும் போயிடும். இது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஒரு நைட்டில் காமிச்சோம்ல அந்த இடம், இது வந்து 6th ஹில்லு. இங்கே வந்து அந்த தண்ணிலாம் இருக்கும்னு சொன்னோம்ல, அந்த இடம் இது. இந்த வழியாக தான் நம்ம மேலே போனோம். கீழே இறங்கிட்டு இருக்கோம். அவங்களாம் பாருங்கள் குளிச்சுட்டு நெத்தியில் நீர்லாம் வச்சுட்டு வராங்க பாருங்கள். வாங்க நம்ம கீழே போய் பார்ப்போம் தண்ணி. இப்போ நைட்டில் ஒன்றும் தெரில, இப்போ பகலில் பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குன்ட்டு. நைட்லேயே அவ்வளோ ஜில்லுன்னு இருந்தது. இப்போ காலையில் இன்னும் ஜில்லுன்னு இருக்கும். பொறுமையாக தான் இறங்கணும், ஏன்னா வழுக்கும். தண்ணி இதெல்லாம் கலந்து தண்ணியில் காலை வச்சுட்டு அப்படியே ஏறுறோம்ல, இப்போ ஏறுறப்ப கொஞ்சம் ஈரமாக இருக்கும் கீழே, அதனால் வழுக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக தான் இறங்கணும். அதான் பொறுமையாக இறங்குறாங்க. அதுவும் இல்லாத காலும் வலி எடுத்துக்கும், அதனால் பொறுமையாக தான் நடக்க முடியும். இது பார்த்தீங்கன்னா அந்த தண்ணிலாம் முடிச்சுட்டு மேலே ஏறிட்டு இருக்காங்க. 2 பேத்தையும் தான்டா போட போகிறேன். இது 6th ஹில்லு. அந்த தண்ணிலாம் காமிச்சிருப்பேன், எங்கே அந்த தண்ணி எடுத்த வீடியோலாம் காணும்னு தெரில. அதுவும் கட் ஆயிடுச்சோ என்னமோன்னு தெரில. இது வந்து அந்த தண்ணிலாம் இருக்கும்ல, அந்த இடம் முடிச்சுட்டு 6th ஹில்லு மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் கட் பண்ணி போட்டுருவோம்டா. இப்போ 6th ஹில்லு மேலே வந்தாச்சு. மேலே வந்தோடனே இங்கே பாருங்க அங்கெல்லாம் தெரியுறாங்களே, அதான் வந்து 5th ஹில்லுன்னு நினைக்கிறேன், 5வது மலை. அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அதில் வந்து நல்லா சமமாக இருக்கும், நல்லா நடக்கிறதுக்கு நல்லா இருக்கும் அந்த மலை. அது 5வது ஹில்லு ஃப்ளாட்டாக இருக்கும்ல. இது பாருங்க இந்த இடம் ஃபுல்லாக மலை தான். நைட்டில் ஒன்றுமே தெரில, எல்லாம் பிளாக்காக இருந்தது. இப்போ தான் எல்லாம் தெரியுது, சுற்றிலையும் மலையாக இருக்குது. நடுவில் ஒரே ஒரு ஒத்தடி பாதை தான் போகும். இது கீழே வராங்க பாருங்க, அவங்களாம் வந்து மேலே ஏறிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம 6th ஹில்லில் நடந்து போயிட்டுருக்கோம். இப்போ 6th ஹில்லேருந்து பின்னாடி பார்த்தோம்னா நம்ம 7th ஹில் தெரியும். அங்கே பாருங்கள் தூரத்தில் உச்சியில் ஒரே ஒரு பாறை மாதிரி தெரியுது பாருங்கள், அந்த இடத்துல தான் கோயில் இருக்குது. அதான் வந்து 7th ஹில்லு. பாருங்கள் எப்படி செங்குத்தாக இருக்கா, அதில் அப்படியே செங்குத்தாக தான் நம்ம ஏறணும். இந்த மாதிரி படிக்கட்டு இருக்காது, மண்ணெலாம் வந்து ஒரு மாதிரி இருக்கும், சறுக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 7th ஹில் தான்.
அங்கேருந்து தான் இப்போ நம்ம வரோம். இது வந்து 6th ஹில்ல ஏறிக்கிட்டு இருக்கோம் இப்போ. இங்கே பாருங்க பின்னாடி பா இப்படி ஏறுறோம் பாருங்க, செங்குத்தாக இருக்குது. 6th ஹில் தான் இது. 6th ஹில்ல ஏறிட்டோம்னா அடுத்து 5th ஹில் தான். நம்ம இப்போ இது இறங்குறோம்ல கீழே, அதனால் அப்படி ஹீல்ஸ் குறைஞ்சிட்டே தான் வரும். 6th ஹில்லு அடுத்து 5th ஹில்லு பாருங்க. அதை இப்படி இருக்கு பாருங்க, அதெல்லாம் பயங்கரமாக இருக்குது. இதெல்லாம் மண்ணுலாம் பாருங்கள் வித்தியாசமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த திருநீர் மலைன்ட்டு ஒன்று சொன்னாங்க, அந்த மலைன்னு நினைக்கிறேன். பாருங்க குத்தி குத்தி விட்ருக்காங்க பார்த்தீங்களா, வெள்ளை வெள்ளையாக தெரியுதுல. இதெல்லாம் வந்து நீரும்பாங்க. குத்தி குத்தி பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். எங்கே வச்சு குத்தி பார்க்கலாம். அங்கே பாருங்க எல்லாம் சைடில் குத்தி குத்தி அங்கே பார்த்தீங்களா வெள்ளையாக வருது பார்த்தீங்களா, மண்ணை குத்த குத்த. அதெல்லாம் நீருன்னு சொன்னாங்க. ஆனால் பார்த்தா நீர் மாதிரி தெரில, சுண்ணாம்புன்னு தான் நினைக்கிறேன் அதெல்லாம். இருந்தாலும் அங்கே பாருங்க மேலே ஒரு கலர் இருக்குது, குத்தி குத்தி உள்ளே பார்த்தா உள்ளே ஒரு கலர் இருக்குது. நீர் மலைன்னு தான் சொன்னாங்க. அது சில பேர் பாக்கெட்லலாம் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க நீர் நீருன்ட்டு. சிக்ஸ்த்து ஹில்லில் ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்கலாம்ட்டு போனோம். உட்காந்துட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து 6லேருந்து இறங்கிட்டு இருக்கோம் 5க்கு போகிறதுக்கு. 5வது மலை போகிறதுக்கு இறங்கிட்டு இருக்கோம் 6வது மலையிலேருந்து. அதோ தெரியுது பாருங்கள் தூரத்தில் ஒரு மஞ்சள் கலரில் தெரியும், அங்கே கொட்டா மாதிரி தெரியுது பாருங்கள் மஞ்சள் கலரில். அங்கே தான் 5th ஹில் இருக்குது. அதான் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும். அங்கே தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் 6லேருந்து 5க்கு. பொறுமையாக போவோம். அந்த காலெலாம் செம்ம வழி எடுத்துக்கும் போயிட்டு வரப்போ. அதனால் கொஞ்சம் பொறுமையாக தான் நடக்கிற மாதிரி இருக்கும். இங்கேயே வச்சு நடந்துடலாம். அங்கே கீழே 2வது மலை 1வது மலை அதெல்லாம் படிக்கிட்டாக இருக்கும். அதுதான் செம்ம வழி வலிக்கும். இது கொஞ்சம் சர்க்கிளாக இருக்குதுல்ல, அப்படியே சறுக்கிக்கிட்டே கூட இறங்கிடலாம். இப்போ வந்து நம்ம 5வது மலை பக்கத்தில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அந்த இதெல்லாம் அந்த அதாவது எல்லோ கலரில் தெரியுது பாருங்க, அந்த பட்டி மாதிரி. அதெல்லாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கடை. மேலே ஃபுல்லாக கடை இருக்குங்க. ஃபுல்லாக கடை இருக்கும்னா அப்படி இல்லை. இந்த இப்போ 5வது ஹில்லு 4வது ஹில்லு ஆரம்பம் 3வது ஹில்லு ஆரம்பம் அப்படிம்பாங்களே, அந்த மாதிரி இடத்துலலாம் அந்த மாதிரி கடை போட்டிருப்பாங்க. அந்த கடையெல்லாம் நம்பி யாரும் போயிடாதீங்க. அந்த கடையில் வாங்குறதுக்கு நம்ம பேசாமல் கீழே வாங்கிட்டு வந்துடலாம். 10 ரூபா டில்லோ பாட்டிலு இங்கே 40 ரூபாய்க்கு விற்கிறானுங்க. ஒரு லெமன் ஜூஸு 50 ரூபாய்க்கு விற்கிறானுங்க. ரொம்ப காசு அதிகமாக விற்பாங்க. இந்த கடையில் மட்டும் எதையும் வாங்கிடாதீங்க. தர்பூஸ் பழம் ஒரு பீஸு 40 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இந்த கடையில் வந்து எதுவுமே வாங்கிறாங்க, எல்லாமே கீழே வாங்கிட்டு வந்துடுங்க. இங்கே பாருங்கள் அதெல்லாம் வந்து அந்த கடையில் இருக்கிற இடம் தான். இந்த டீ கூட 40 ரூபா சொல்லுவாங்க. அதனால் உங்களை முடிஞ்ச அளவுக்கு எல்லா பொருளுமே கீழே வாங்கிட்டு வந்துடுங்க. இங்கே மேலே எதுவுமே வாங்காதீங்க. இங்கே பாருங்கள் இந்த பாதையை பாருங்கள். 5th ஹில்லில் 5வது ஹில்லில் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கும், நடக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரைட் சைடில் பாருங்கள் லைட்டாக விழுந்தோம்னா அவ்வளோதான், அப்படியே உருண்டுக்கிட்டே போயிட வேண்டியதான். பாருங்க ஒத்தடி பாதை மாதிரி தான் இருக்கும். அப்படியே குச்சை வச்சு ஊனிக்கிட்டே அப்படியே நடந்து போக வேண்டியதான் பொறுமையாக. இதெல்லாம் வந்து அந்த கடைன்னு சொல்லுவோம்ல, அந்த இடம் தான் இதெல்லாம். அதெல்லாம் பொட்டி கடை மாதிரி சின்ன சின்னதாக வச்சுருப்பாங்க. ஜூஸு எல்லாமே இருக்கும். ஆனால் ஒரு பொருள் கூட 10 ரூபா 20 ரூபாய்க்கு இது வச்சுருக்காங்கன்னு கேட்டால் ஒன்றுமே இல்லைன்ட்டானுங்க. ஒரு நெல்லிக்காய் எவ்வளோங்கன்னு கேட்குறேன், ஒரு நெல்லிக்காய் 20 ரூபான்ட்டாங்க. அதனால் அதுக்கு கீழே வாங்கிட்டு வந்துடுங்க, மேலே எதுவும் வாங்காதீங்க. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ 5th மலையிலேருந்து 4th ஹில்க்கு இறங்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்களா அதோட இது 7 இருக்குது பாருங்க. 7ஓட இது இன்னும் கஷ்டம். எவ்வளோ செங்குத்தாக இருக்குது பாருங்க. 7ஓட இன்னும் கஷ்டம் இல்லை, கொஞ்சம் ஈஸி தான் இது. 7 தான் ரொம்ப கஷ்டம். ஏறுறதுக்கு 7 கஷ்டம், இறங்குறதுக்கு 4 கஷ்டம். இங்கே பாருங்க எப்படி கையை ஊனி ஊனி அப்படியே தான் இறங்கணும். இந்த இடத்துக்கிட்ட தான் இவனுக்கு கத்திக்கிட்டே கிடப்பானுங்க, வீடியோ எடுக்காதடா இறங்குடாம்பானுங்க. ஆனால் நம்மளுக்கு கண்டென்ட் முக்கியம்ட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். மோகனாவும் மணியும் மாறி மாறி கத்திக்கிட்டே இருப்பானுங்க, வீடியோ எடுக்காதடா ஒழுங்காக இறங்குடான்ட்டு. ஏன்னா அந்த இடத்துல இறங்குறதே கொஞ்சம் ரொம்ப டாஸ்க்கான விஷயமா தான் இருந்தது. அதில் வீடியோ எடுத்துக்கிட்டே இறங்குறது இன்னும் டாஸ்க்காக இருந்தது. ஆனால் நைட்டு எப்படியும் டார்ச் லைட் அடிச்சுக்கிட்டு டார்ச் லைட் அடிச்சுட்டு ஒரு கையில் கம்பு எடுத்துக்கிட்டு தான் ஏறணும். அதேமாதிரி பகல்லையும் அப்படியே கையில் ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு ஒரு கையில் அப்படியே கம்பை பிடிச்சிட்டு அப்படியே இறங்கலாம்னு தான் அப்படியே இறங்கினேன். இவனுங்க டார்ச் நைட்டு அடிச்சேன்டா, இப்போ என்னடா இது அடிச்சுட்டு இறங்குறதுக்கு என்னடா அப்படின்னா இவனுங்க அதை கேட்க மாட்டானுங்க, கத்திக்கிட்டே கிடந்தானுங்க. நான் அப்படியே ஒரு கையில் ஃபோனை வச்சுட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே அப்படியே இறங்கினேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ செங்குத்தாக இருக்குது பாருங்கள்.
ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. பொறுமையாக தான் இறங்குவாங்க. ஒன் பை ஒன்னாக அப்படியே இறங்கிட்டு இருப்பாங்க. ஆனால் கூட வரவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கம்பு திடீர்னு சறுக்குனுச்சுன்னா அவங்க பிடிச்சிக்குவாங்க. அந்த மாதிரி நல்லா ஹெல்ப் பண்ணுறவங்களாம் இருந்தாங்க. அப்புறம் யார்கிட்ட எது கேட்டாலும் சொல்லுவாங்க. எல்லாருமே ஃப்ரெண்ட்லியாக தான், அங்கே கூட வரவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்லியாக தான் பேசுனாங்க. யார்கிட்ட பேசுனீங்கனாலும் பதில் சொல்லுவாங்க. நல்லா ஃப்ரெண்ட்லியாக தான் பேச ஆரம்பித்தாங்க. கூட வரப்போ ஒரு அண்ணன் கூட ஃப்ரெண்ட்லியாக பேசினாரு. அந்த அண்ணன் இது மேலே வந்தோடனே ஆளை காணாம போயிட்டாரு. கீழே க்யூவில் மட்டும் தான் கூட இருந்தார். அப்புறம் ஆள் எங்கே போனாருன்னே தெரில. இது பாருங்க சந்து மாதிரி இருக்கா, இதில் தான் அப்படியே பொறுமையாக காலை வச்சு இறங்குவோம். டாஸ்க்கு மேலே டாஸ்க்கு கொடுத்தது 4th ஹில் தான். ரொம்ப கஷ்டமாகவே இருந்தது 4th ஹில்லு. அதாவது இறங்குறப்ப பொறுமையாக குச்சை வச்சு, அது குச்சை வைக்கிறப்பையும் ஒவ்வொரு இடமும் சறுக்கி விட்ரும். குச்சை வச்சு 2 தட்டு தட்டிட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வச்சு இறங்கணும். வரங்க கையை வச்சு வச்சு பொறுமையாக இறங்க வேண்டியதான். ஆனால் நல்ல வேலை இறங்குறப்ப ஒரு இடத்துல கூட எங்களுக்கு சறுக்கல. இங்கே பாருங்க இந்த இடம்லாம் ரொம்ப டாஸ்க்கு. ஏன்னா இந்த இடம் சறுக்குமா, திடீர்னு சறுக்கிக்கிட்டே நேரம்லாம் போனோம்னா அவ்வளோதான், போயிட்டு அந்தாண்ட விடுவ வேண்டி தான். அந்தாண்ட ஃபுல்லாக மழை எப்படி இருக்குது பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4th ஹில்லு முடிச்சுட்டு 3rd ஹில்லில் இறங்கிட்டு இருக்கோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா 3rd ஹில்லு. இது எப்படி இருக்கும்னா கொஞ்சம் கல்லாக கிடக்கும். அப்புறமேட்டுக்கு லைட்டாக படிக்கிட்டு இருக்கும். அப்புறம் மறுபடியும் கல்லாக கிடக்கும், படிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி தான் இருந்தது இது. இந்த ஹில் இறங்குறப்ப 3rd ஹில் இறங்குறோமா 2nd ஹில் இறங்குறோமான்ட்டு டவுட்டாகவே இருக்கும். அப்புறமேட்டுக்கு தான் 3rd ஹில்லேருந்து 2nd ஹில் போன உடனே ஒரு பிள்ளையார் கோயில் வரும். அதை பார்த்த உடனே தான் 2வது மலை முடிஞ்சுது அப்படின்ட்டு கண்டுபிடிக்க முடியும். இது வந்து 3rd ஹில்லு. 3rd ஹில் முடிஞ்ச உடனே 2nd ஹில்லு. இதில் பாருங்க படிக்கட்டுலாம் எப்படி இருக்குது பாருங்க. கல்லுலாம் நவுந்து இருக்கும். ஒவ்வொரு கல் நொடிக்கும். அப்படியே பொறுமையாக நடந்து போக வேண்டியதான். அந்த மாதிரி மண் இருக்கிற இடத்துல வச்சு கொஞ்சம் சறுக்கிக்கிட்டு வேகமாக வந்துட்டோம். இந்த மாதிரி கல் இருக்கிற இடம் தான் ரொம்ப டாஸ்க்கு நம்மளுக்கு. பாருங்க சின்ன குழந்தைங்களாம் வராங்க பாருங்க, இவங்கள பார்த்துட்டு தாங்க எங்களுக்கு மோட்டிவேஷனே வந்தது. ஃபஸ்ட்டு ஹில் ஏறி முடிச்சுட்டு 2nd ஹில் ஏறுறப்போ செம்ம வலி எடுத்துக்கிச்சு கால். அப்புறமேட்டு இவங்கள மாதிரி ஏறுறாங்க பார்த்ததுக்கப்புறம் தான் அச்சா சின்ன பிள்ளைங்களே ஏறுது நம்மளுக்கு என்னன்ட்டு நாங்கள் பாட்டுக்கு ஏற ஆரம்பித்தோம். இவங்கள பார்த்து தான் மனதைரியத்தை நம்ம வர வச்சுக்கணும். பார்த்தீங்களா இவ்வளோ சின்ன வயசுலேயே இவங்கெல்லாம் மேலே ஏறுறாங்க, நம்மளால் ஏற முடியாதா அப்படின்ட்டு மோட்டிவேஷன் பண்ணிட்டு ஏற வேண்டிதான். நம்மளுக்கு கொஞ்சம் மலை ஏறுறதுக்கு மனதைரியமும் முக்கியம். சரிங்களா, நம்ம வந்து உடல் தைரியத்தை மட்டுமே நம்பி போக முடியாது, மனதைரியமும் இருந்தால் தான் அந்த மலையை ஏற முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா 2nd ஹில்லு. 2nd ஹில்லு பாதி தூரம் போனதுக்கப்புறம் வந்து அந்த வழுக்குப்பாறைன்னு சொல்லுவாங்க, அந்த இடம் வந்துடும். 3rd ஹில்லு பாதி தாண்டியாச்சு. அடுத்து இந்த வழுக்குப்பாறைன்ற இடம் வந்துரும்னு நினைக்கிறேன். அந்த பாருங்க 3rd ஹில் முடிஞ்சிட்டு 2nd ஹில்லு வழுக்குப்பாறைன்ற இடம் வந்துருச்சு. இது வந்ததுன்னா 2nd ஹில்லுன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா பாறையை அப்படியே வெட்டி அப்படியே படிக்கட்டு மாதிரியே செஞ்சுருக்காங்க பாருங்க. இந்த இடம் வந்து கொஞ்சம் லைட்டாக வழுக்கும், அதனால இதை வழுக்குப்பாறைன்னு சொல்லுவாங்க. ஃபுல்லாக பாறை தாங்க. அப்படியே கல்லெல்லாம் செதுக்கி அதை அப்படியே படிக்கட்டாக உருவாக்கி வச்சுருப்பாங்க. அதில் அப்படியே குச்சை ஊனி நம்ம அப்படியே நடந்து போக வேண்டியதான். பொறுமையாக அப்படியே நடக்கணுங்க பாருங்கள். எவ்வளோ பொறுமையாக ஸ்டெப்பு வச்சு நடக்கிறாங்க பார்த்தீங்களா. அதை வந்து ஏன்னா கொஞ்சம் கால் வலி அதனாலையும் நடக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அந்த பாறை கொஞ்சம் லைட்டாக வழுக்கும், அதனாலேயும் கொஞ்சம் பொறுமையாக நடக்கிறாங்க. எவ்வளோ பொறுமையாக நடக்கிறானுங்க பாருங்கள். அவனுங்க 2 பேரும் நம்ம பசங்க தான், அதான் அவனுங்கள சொல்கிறேன். மற்றவங்களாம் இருந்தால் அவனுங்க இவனுங்கெல்லாம் சொல்ல முடியாது. நம்ம பசங்கிறதுனால அப்படியே சொல்ல வேண்டியதான். அந்தாண்ட வரவங்களாம் இப்போ தான் ஏறுறாங்களாட்டுக்கு. இப்போ நைட்லேயே ஏற முடியலவங்களாம் எப்படி பகலில் ஏறுறாங்கன்னு தெரில. ஆனால் ஏறுறது வந்து நைட்டு தான் கொஞ்சம் பெஸ்ட்டான இது. பகலில் வந்து கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்குது. இப்போ வந்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஹில்லோட கடைசி இது வந்துட்டோம். கீழே தெரியுது பாருங்கள், அதான் வந்து அடிவாரம் கோயில். நம்ம அப்படி தான் ஏறி மேலே வந்தோம். எப்படியோ கடைசியாக 7 மலையை ஏறிட்டு 7 மலையும் இறங்கியாச்சு. என்ன கால் தான் ரொம்ப வலிக்கும், ஆனால் பழகிடும். கொஞ்சம் தூரம் நடக்க கொஞ்சம் பழகிடும். குளுக்கோஸ் எடுத்துக்கங்க, அப்புறம் தண்ணி முக்கியமாக 4 பாட்டில் எடுத்துக்கங்க.
நாங்கள் வந்து மொத்தம் 10 பாட்டில் எடுத்துகிட்டு போனோம் 4 பேருக்கும் சேர்த்து. ஃபுல்லாக கரெக்டாக இருந்தது. கீழே வந்து தண்ணி பாட்டிலுக்குலாம் காசு வாங்குவாங்க. பாட்டிலில் வந்து ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி விடுவாங்க. அந்த ஸ்டிக்கரை காமிச்சு மறுபடியும் கொடுத்தோம்னா நம்ம தண்ணி பாட்டிலுக்கு வாங்கின காசை வந்து ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. அது வந்து நம்ம காமிச்சு வாங்கிக்கலாம். அவ்வளோதான் கைஸ், இந்த வெள்ளிங்கிரி விலாக் வந்து முடிய போகுது. பார்த்தீங்கன்னா அது மலை ஏறுறது கஷ்டம் கஷ்டம் தான் சொல்லுவாங்க. ஆனால் கஷ்டம் தான். நம்மளுக்கு தைரியம் இருந்ததுன்னா அந்த மலையை ஏறிட்டு இறங்கிடலாம். அவ்வளோக்கும் கஷ்டம்னு சொல்ல முடியாது, கஷ்டம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்ம மனசு வச்சா ஏறிட்டு இறங்கிடலாம். நாங்கள் பிளான் பண்ண மாதிரியே ஏறிட்டு இறங்கிட்டோம். அவ்வளோதான் கைஸ், இந்த விலாக் முடிஞ்சுது. தேங்க்யூ.